ஹாய் கைஸ், ஆர்டீரியல் பிளட் கேஸோட பார்ட் 2 வீடியோல 3 காம்பன்சேஷன் ரூல்ஸ் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோல ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸா இல்ல ஆல்கலோசிஸா, மெட்டபாலிக் அசிடோசிஸா இல்ல ஆல்கலோசிஸான்னு பேசிக் இன்டர்பிரிட்டேஷன் வந்து எப்படி ஈஸியா நான் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 காம்பன்சேஷன் ரூல்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அன்காம்பன்சேட்டட் இருக்கு, பார்ஷியலி காம்பன்சேட்டட் இருக்கு, ஃபுல்லி காம்பன்சேட்டட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்காம்பன்சேட்டட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ மஸ்ட் வந்து பிஹெச் வந்து அப்நார்மலாக இருக்கும். PaCO2 இல்லை HCO3 இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு பேராமீட்டர் வந்து அப்நார்மலாக இருக்கும். அப்படின்னா வந்து அன்காம்பன்சேட்டட். பார்ஷியலி காம்பன்சேட்டட்னா பிஹெச் வந்து அப்நார்மலாக இருக்கும், PaCO2வும் அப்நார்மலாக இருக்கும், HCO3யும் அப்நார்மலாக இருக்கும். ஸோ 3 பேராமீட்டர்ஸுமே அப்நார்மலாக இருந்தால் பார்ஷியலி காம்பன்சேட்டட். ஃபுல்லி காம்பன்சேட்டட்னா பிஹெச் வந்து ரிட்டர்ன் பேக்ஸ் டு நார்மல். ஸோ பிஹெச் வந்து நார்மலாக இருக்கும், PaCO2 HCO3 ரெண்டுமே வந்து அப்நார்மலாக இருக்கும். அப்படின்னா வந்து ஃபுல்லி காம்பன்சேட்டட். ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் வந்து இது ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸா இல்லை ஆல்கலோசிஸா இல்லை மெட்டபாலிக் அசிடோசிஸா ஆல்கலோசிஸா என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி காம்பன்சேட்டடா, பார்ஷியலி காம்பன்சேட்டடா இல்லை ஃபுல்லி காம்பன்சேட்டடா என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த கம்ப்ளீட் PDF வேணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் PDF.